கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and every one in the mighty name of our Lord Jesus Christ. நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is the God our Father who examines our heart. நம்முடைய உள்ளத்தின் ஒவ்வொரு தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். For he is the God who knows all the needs of our heart. அவரை நம்பி அவருடைய கைகளிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். Let us all believe in him and surrender our lives to him. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு சந்திக்கப்படும். For all our needs and desires will be fulfilled in the name of Jesus. எந்தன் உள்ளத்திலே இறங்கி வாரும் என்று சொல்லி இந்த பழைய பாடலை நாம் விசேஷமாய் பாடுவோம். Let us all sing a special song and tell God to come into our heart. மீட்பின் கீதங்களிலே 63வது பாடல். In the songbook called Weeping Girls, song number 160. இயேசு தெய்வமே என்று சொல்லி எல்லாரும் பாடுவோம். Let us all sing Lord Jesus Christ. எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு தெய்வமே. சொல்லுங்க. எங்கள் உள்ளம் தங்கும் இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு தெய்வமே. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு தெய்வமே. ஊழலின் கிரியை போக்கும் இயேசு தெய்வமே, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு தெய்வமே. எல்லாருமாய் இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு தெய்வமே. குழந்தை உள்ளமாக்கும் இயேசு தெய்வமே. எல்லாருமே ஒரு விஷயம் கூட. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு தெய்வமே, குழந்தை உள்ளமாகும் இயேசு தெய்வமே. ஓ இயேசுவே, குழந்தை உள்ளமாகும் இயேசு தெய்வமே. ஹல்லேலூயா. Hallelujah. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு For he will take the stone heart, சதையான இருதயத்தை தருகிற தெய்வம். and he is the God who gives us a fleshful heart. நம்முடைய உள்ளத்திலே புதிய ஆவியை பொதிக்கிற தேவன். For he is the God who puts a new spirit in us. நம்முடைய சந்தானத்தின் மேலும் சந்ததியின் மேலும் அவருடைய ஆவியை பொழிகிற தேவன். For he is the God who pours out his spirit on our descendants and generations. அந்த இயேசு தெய்வம் நேற்றும் இன்றும் என்றும் For மாறாதவராயிருக்கிறார். he is the Lord Jesus Christ who never changes, yesterday, today and forever. நம்ம எல்லாரையும் குழந்தை உள்ளங்களை போல மாற்றுவார். For he will transform us into the hearts of babies. அந்த இயேசு தெய்வம் கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். So let us all surrender ourselves into the mighty hands of our Lord Jesus. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy loving heavenly Father, இந்த அருமையான ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this Tuesday evening prayer. 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தின் 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, for we have passed 7 months
and we have come into the 8th month's 10th day. காலையிலிருந்து இதுவரைக்கும் தேவ பிரசன்னத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தினீர். From morning till now you have led us by your spirit. உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கவும் அதன்படி நடக்கவும் கீழ்ப்படியவும் எங்களை ஒப்புக்கொடுக்க செய்தீர். O Lord, for you have made us to surrender ourselves to walk in your ways and listen to the word of God. இனிமேலும் வருகிற பாடல், துதி, ஆராதனை, செய்தி பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் O ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, we surrender each and every worship sections and all the word of God sections. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இல்லை என்று சொன்னால் எங்களால ஒன்று செய்ய O முடியாது. Lord, for if you are not there with us, we cannot do anything. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாற்றிக் கொண்டு வருகிறீர். நன்றி. O Lord, we thank that you are changing us as your chosen instruments. இன்னும் அதிகமாய் உமக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் O ஆண்டவரே. Lord, you transform us that we might do more ministry for you and your glory. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு O Lord, for we and our family has to be truthful to you. இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்துகிறவர்களாய் மாற்றும். And to bring more people into salvation to your kingdom. எங்கள் முழு குடும்பத்தையும் உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Surrender our whole families in thy hands. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. O Lord, may you forgive all our sins, troubles and illness. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். give you all the glory, honor and praises. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் In பிதாவே. the mighty name of our Lord Jesus Christ we pray. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. விடுதலையோடு கூட தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்து அவரை துதிப்போம். So let us all give glory to the Lord and praise the Lord with freedom. Amen. ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் காணும்படிக்காய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. உங்களை எல்லாரும் காண செய்து வைத்த என் தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம். ஆக்கவின் வேலையிலே ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? ஆமென். அப்படியே இன்றைக்கு வாக்குத்தத்த வசனமாக நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் வசனம் 36. சாம்ஸ் சாப்டர் 18 verses 36. ஆமென். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். ஆமென். Thank you Lord. Hallelujah. Hallelujah. நம் ஒவ்வொரு கால்களையும் அகலமாக்குகிற தேவன், அதை சிறப்படுத்துகிற தேவன், அதுக்கு வழி காட்டுகிற தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த நாள் முழுது வழிநடத்தினார். இன்னுமா இருக்கிற நேர நிமிஷங்கள் எல்லாம் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லிதான் நம்ம ஜெபிக்கவும் ஒப்புக் கொடுக்கவும் வேத வசனங்களை கேட்கவும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே முதலாவதாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். அதை நன்றி சொல்லும் வண்ணமாக போன டியூஸ்டேல இருந்து இந்த டியூஸ்டே வரைக்கும் இதோ அடுத்து இந்த வாரம் முழுதும் பர்த்டே கொண்டாடுகிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க வாழ்க என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அதே போல வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இன்னொரு ஆண்டை தேவன் தந்திருக்கிறார் இல்லைங்களா? கணவன் மனைவியாக தேவன் உங்களை பன்னாண்டு காலம் வாழ்க என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆகவே தொடர்ந்து தேவ கிருபை இந்த டியூஸ்டேல இருந்து அடுத்த டியூஸ்டே வரைக்கும் உங்களை தேவன் இந்த பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபினாலே நிரப்பட்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே புது வாழ்வு உங்களுக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஆக அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படிக்கா ஒரு புது துவக்கம், இந்த ஆண்டு ஒரு புது துவக்கமா இருக்கட்டும். ஒரு நல்ல நல்ல காரியங்களை தேவன் உங்களுக்கும் நமக்கும் செய்ய நல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே.
யோசிக்காமல் Thank you. பூர்வமானதை சிந்திக்காமல் ஒழுங்கினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பாலை சிங்காரமாக்கி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி. நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். தேங்க்யூ. புது வாழ்வை தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வை தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. Hallelujah. 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 புது வாழ்வையும் புது துவக்கத்தையும் தேவன் நமக்கு தந்து Amen. பிள்ளைகளை மறவாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிறாராம். Amen. இந்த ஆண்டிலே தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி துதிப்போமா? எங்கெங்க ஸ்தோத்திரம் இருக்கீங்களோ ஆண்டவரே. உங்க கரங்களை உயர்த்தி தேவனை வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு Shout to God, shout to God, shout to God. வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போதுமான கிருபையினால நிரப்ப தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டு முழுவதும் போஷிக்கிறீரே. அதுவே மறவாமல் எங்களுக்கு ஜீவனை தருகிறீரே. கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றுகின்ற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். Thank you, Lord. Thank you, நன்றி Lord. ஆண்டவரே, Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, கோடா Lord. கோடி Thank you, நன்றி Holy ஆண்டவரே. Spirit. எத்தனையோ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். ஆமென். அவையெல்லாம் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளமோ ஒரு ஆண்டோ ஒரு யுகங்களோ பத்தாது. அது ஆண்டவரத்துல தேவனுக்கு நாம ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நன்றுள்ள பிள்ளைகளா இருக்கும்போது எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்ப அந்த தேவனுக்கு ரொம்ப நன்றி மாத்திரம் சொல்லி பாருங்க. இந்த நாளிலே என் தேவன் செய்த காரியங்களுக்கு நன்றி, என் குடும்பங்களுக்கு செய்த காரியங்களுக்காக நன்றி, நான் ஜெபித்த காரியங்களுக்கு செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ரொம்ப நன்றி சொல்லுங்க. தேவ கிருபை நம்ம சொல்ல சொல்லும். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஆண்டில எத்தனையோ நன்மைகளை தேவன் உங்களுக்கு செய்தார். ஹalleluya. ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை எத்தனையோ கண்ணீர் பாடல கூட நடந்திருக்கலாம். ஆனா தேவன் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அதுக்கு ஒரு விஷயம் நாம் நன்றி சொல்வோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஆமென். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஹalleluya. ஆமென். தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லி பாருங்க. நம் குடும்பங்களை தேவன் பல காரியங்களை செய்வார். நன்மையான காரியங்களை செய்வார். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாத ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்றி சொல்வேன் என்று சொல்லுவோம். நன்றி அப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும்
ஏசையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருகே சொல்லி முடியாத ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அளவில்லாத அவர் திருவிழைக்காக ஆயுள் முழுவதும் நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகை எடுக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். இவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்த தேவனுக்கு நம்ம என்ன காரியங்களை செய்வோம் தம்மா? வெறும் ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் இருக்கும்போது தேவ ஆசீர்வாதம் பெருகும். கண்ணீரோடு இருந்தாலும் சரி, சந்தோஷத்தோடு இருந்தாலும் சரி, தேவனை துதிச்சு பாருங்க. தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கும். தனிமையை வாட்டும், வேதனைப்படுத்தும், சோதிக்கும் அநேக காரியங்கள் இருந்து தேவனை மாத்திரம் நாம் பிடித்துக் கொண்டு நாம் நடக்கும் போது தேவ கிருபை நம்மை எல்லாரும் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக எல்லாரும் வாய்ஸ் திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைத்தீரே நன்றி, கண்ணீரை துடைக்க வைத்தீரே நன்றி, வேதனையை மாற்றினீரே நன்றி, துக்கத்தை மாற்றினீரே நன்றி, துயரத்தை மாற்றினீர் நன்றி. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழைத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மை விலகாத ஒரு வாக்குத்தத்தம் நம்மோடு கூட வருகிறது. என்ன வாக்குத்தத்தம்? தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுக்கு நம்ம இந்த ஆராதிக்கிற இந்த வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஆராதனை பாடலோடு கூட கலந்து நம் தேவனோடு எங்க இருக்கிறீங்களோ கண்களை மூடி அப்படியே பரலோகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தப்பா. நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் உங்களால தான் வாழ்கிறேன், நீங்க இல்லாமல் எனக்கு வாழ்வு இல்லை என்று ஆண்டு கத்திரப்பு கொடுத்து வேத வசனங்களுக்கு முன்பாக நம்மையே நாம் தயாரிப்போம். நான் யார் என்று சொல்லி நம்ம நினைப்போம். தேவன் நம்மோடு கூட வார்த்தை வழியாக பேசுவார். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. எஸ் நன்றி. ஆமா ராஜா. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உணர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்கள் பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்கள் பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லை,
சொல்லாமல் உயர்வு இல்லையே. ஆமென். தேவன் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. பணம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுதந்திரம் இருக்கலாம். ஆனா ஒருவன் உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் ஆத்மாவை நஷ்டமாக்கி கொண்டான், அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிறது. அப்பா, நீர் இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு இல்ல ஆண்டவரே, உயர்வு கூட இல்ல ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உழைத்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. பிழை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகை பார்ப்பதும் பிரசன்னமே. பிழை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகை பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. பாருங்க, உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி, அறிவு, மனதை சாற்றும் எல்லாமே பயன்படுத்தும் உங்க பிரசன்னம் தான். அப்ப நீங்க இல்லாமல் எனக்கு முகவரி இல்ல, நீங்க இல்லாம ஆண்டவரே எனக்கு பிரசன்னம் இல்ல, நீங்க இல்லாமல் எனக்கு தகுதி இல்ல ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எஸ் மாஸ்டர். கல்வி, அறிவும், பல்கலை சான்றும் எல்லாமே பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர், பிற தேசம் வாழுவோர், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. கண்களை மூடி அப்படி ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, காலையிலிருந்து இந்த இரவு வேலை வரைக்கும் எங்களை ஒவ்வொரு விதத்திலேங்க அழகாய் காப்பாற்றி இந்த நிமிஷம் இருக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற எங்கள் ஜீவாதிபதியே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமா என் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதியும். பல தேவைகளோடு கூட அமர்ந்திருக்கலாம் ஆண்டவரே. இந்த வேளையில அப்பா உங்க சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து ஏதோ ஒரு விதங்களை கர்த்தர் இந்த பிள்ளைகளை காப்பாற்றி இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நடத்தி கொண்டு வந்தமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஆபத்து சூழ்ந்து இருந்தது ஆண்டவரே, ஆனாலும் எல்லாவித ஆபத்து விபத்துகளிலிருந்து எங்களை தப்புவித்து காத்து தேவனே உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ராஜா உடைய வேத வசனங்களுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுகிறது. எங்களுடைய ஆத்துமா எப்போதும் உடைய வார்த்தைக்காக ஏங்கி தவிக்கணும், கதறணும் ஆண்டவரே. அப்போதுதான் உங்களுடைய பிரசனத்தினால் நாங்கள் மூழ்கும் போது எங்களுக்கு ஒரு முகவரி கிடைக்கும், எங்களுக்கு ஒரு தகுதி கிடைக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை இடை கட்டிக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. அந்த வாட்ஸ்அப் மூலமா வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் வசனத்தை கொடுத்து திருப்தி
திருப்தியாக்கும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. எல்லாருடைய பலவீனங்களை நீக்குங்க ஆண்டவரே. எல்லாருடைய உடல் சொகுத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை தாங்க ஆண்டவரே. பலவீனங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. இதனால பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் என்னென்ன காரியங்களா ஆண்டவரே கடந்த ஆண்டிலே கிடைக்கிறோ இந்த ஆண்டிலே அவர்களுக்கு வாய்க்க செய்யும் ஆண்டவரே. கர்த்தரால் தான் இது ஆகும் ஆண்டவரே. இதை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். வேத வசனங்களை கவனிப்போம். வேத வாக்கியங்களை நம்ம அப்படியாக கடைபிடித்து நடக்கும்போது தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு நாம் எல்லோருமாய் ஒரு விஷயம் கூட கைகளை தட்டி நம்ம நன்றி சொல்வோம். நன்றி ஆண்டவரே, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நமக்கு தந்து கொண்டே வருகிறார். இப்பொழுதும் கூட கடந்த மாதம் ஜூலை மாதம் எங்க குடும்பத்துல அநேகருடைய பிறந்த நாளையும் அநேகருடைய வருஷங்களுடைய திருமண நாளையும் கூட நம்ம பார்த்து நம்ம எல்லாருக்காக நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்களும் கூட பிறந்த நாளும் இருக்கிறது, அதே நேரத்தில் இறந்த நாட்களும் இருக்கிறது. அநேகரை நாம் நினைக்கிறதை காட்டிலும் மரித்தவர்களை விட உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது இன்னும் அநேக ஆண்டுகளை நமக்கு ஆண்டவர் கூட்டி தருகிறவராக இருக்கிறார். அதாவது குவைட்ல இருக்கிற அப்துல் வஹாப் அவருடைய பிறந்த நாள் இன்றைய நாளில அவரை கூட நாங்கள் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். அதோடு கூட நம்ம மத்தியத்தில் ஆராதனை செய்த வயலட் மேரி அவர்களுடைய நாளைய நாள் பிறந்த நாள். 48 ஆண்டு காலங்கள் முடிந்து 49வது வருடத்தில ஆண்டவர் அவர்களை வழிநடத்திருக்கிறார். இன்னும் தேவன் தந்திருக்கிற அந்த ஜீவ நாட்களில ஆண்டவருக்காக முழு குடும்பமாய் எங்கள் குடும்பத்தை சார்ந்த சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள், இங்க வந்திருக்கிற நம்ம எல்லா குடும்பமும் ஆண்டவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஜீவ நாட்களை கேட்போம், ஆயுசு நாட்களை கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் இன்னும் இப்படிப்பட்ட பல பிறந்த நாட்களை, பல பிறந்த நாள் திருமண நாளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அவருக்காக வாழும்போது அவர் ஆயுசு நாட்களை தருகிறவராயிருக்கிறார். பைபிள் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி அவர் தீர்க்காயுசை நமக்கு உனக்கு தருகிறவர். இன்றைய நாளிலும் கூட அன்பானவர்களே, கடந்த நாட்களில் நம்ம பார்த்தது போல உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதாவது the book of Deuteronomy chapter 28 verse 15. இந்த இடத்துல கடந்த நாட்கள்ல அவருடைய சத்தத்தை குறித்து நாம கேட்டோம். அதே வசனத்துல இன்றைக்கு அவருடைய கற்பனைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். கடந்த வருகின்ற நாட்கள்ல அவருடைய கட்டளைகளை குறித்து நாம பார்க்க போகிறோம். Deuteronomy 28:15 என்ன சொல்கிறது? But if you disobey the Lord your God and do not faithfully keep all his commands and laws that I am giving you today, all these evil things will happen to you. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நடக்க கவனமாய் இருக்கதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கூடாத போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல பார்த்தது போல உபாகமம் 1ஆம் அதிகாரத்துல, அதாவது 28ல 1-2 வசனங்களை பார்த்தோம், 15வது வசனத்தை பார்த்தோம். இந்த 15வது வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம்.
அங்க என்ன சொல்கிறது? அதாவது என்னுடைய கற்பனைகளின்படி செய்யவும், என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கவும், என் சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து வந்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்கள் அவருடைய சத்தத்தை குறித்து நாம பார்த்தோம். அவருடைய சத்தம் நமக்கு எப்படியா இருக்கிறது? அவருடைய சத்தம் எந்த வழியில உன்னை என்னையும் கூப்பிடுகிறது? அவருடைய சத்தம் எந்த விதத்துல உன்னை என்னையும் ஜாக்கிரதைப்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைய நாளிலும் கூட அன்பானவர்களே, இந்த செய்தியினுடைய விசேஷமான ஒரு தலைப்பு, கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிரு. தேவனுடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிரு. அதாவது அவருடைய கொடுத்த அந்த கற்பனைகள், அந்த 10 கட்டளைகள், 6 கட்டளைகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. அவருடைய கற்பனைகளின்படி நீங்களும் நானும் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இன்றைக்கு அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும்படிக்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கற்பனைகள் என்று சொன்னால் என்ன பொருள்? தயவுசெய்து 1 Timothy 1st chapterல 5 and 6 அங்கே என்ன சொல்கிறது பாருங்க. 1 Timothy 1st chapterல 5 and 6. 1 Timothy அதுல ஞாபகமா எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரத்துல 5, 6 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க சத்தமா. The purpose of this order is to arouse the love that comes from the pure heart, a clear conscience and a genuine faith. Some people have turned away from these and have lost their way in foolish discussion. ஆமென். அல்லேலூயா. 1 Timothy 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் படிங்க. கற்பனைகளின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், தேவன் கொடுத்த அந்த கற்பனையை செய்ய கவனமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம், என்ன மீனிங்? சுத்தமான இருதயத்திலும், சுத்தமான இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும், நல்ல மனசாட்சியோடு கூட இருக்கிறவர்களாகவும், மாயமற்ற விசுவாசத்திலும், மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். சுத்தமான இருதயத்திலிருந்து வருகிறவர், நல்ல மனசாட்சியோடு கூட பேசுகிறவர்கள். அல்லேலூயா. நல்ல மனசாட்சியோடு கூட பேசுகிறவர், அதே நேரத்தில் விசுவாசத்தோடு கூட வருகிறது தான் இந்த கற்பனையிலிருந்து உண்மையான ஒரு அன்பு, சத்தியமான ஒரு அன்பு, மாயமில்லாத ஒரு அன்பு, மாய்மாலம் இல்லாத ஒரு அன்பு. உதட்டில ஒண்ணு உள்ளத்துல ஒண்ணு அல்ல, உண்மையாய் வருகிற சுத்த இருதயத்திலிருந்து நல்ல மனசாட்சியோடு கூட மாயமற்ற விதத்தில விசுவாசத்திலிருந்து வருகிறது தான் இந்த அன்பானவர்களே. இந்த கற்பனைகள் நம்முடைய உள்ளத்திலே இருந்தா உண்மையான அன்பு உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்கிற காரியங்கள். அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம் வாங்க. அங்கே இந்த கற்பனையின் நிமித்தம் நமக்கு என்ன ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார்? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 15:10 என்ன சொல்லுது பாருங்க. If you obey my commands, you will remain in my love, just as I have obeyed my Father's commands and remain in his love. ஆமென். அல்லேலூயா. 15:10 என்ன சொல்லுது? யோவான் 15:10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். மாயமற்ற அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தைகளை கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தது போல நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொண்டு நடப்போம் என்று சொன்னால் அவருக்குள் இருக்கிற அந்த அன்பு உனக்குள்ளே எனக்குள்ளே நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துக்கு வாங்க. The book of Numbers அங்கே chapter 15 verse 39ல மிக அதாவது chapter 15 verse 31 அங்கே ஒரு விசேஷமான காரியங்கள் சொல்லுகிறது. அதாவது பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட நிலையிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும், அப்படி அவருடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் அசட்டை பண்ணுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் அங்கே வேத வசனம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவருடைய கற்பனைகளை நீ தூஷிப்பாய் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்?
பைபிள் சொல்லுகிறது பாருங்க 15:31. Because he has despised the Lord's word and broken his command, that person must surely be cut off. His guilt remains on him. ஆமென். இங்கிலீஷ்ல பார்த்தா என்ன பண்றாராம்? கட் பண்ணிடுறாராம். அவர் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடினால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். என்னாகமம் 15:31 வசனம். பிரியமானவர்களே, யார் ஒருவர் ஆண்டவருடைய கற்பனைகளை அசட்டையாய் நினைக்கிறார்களோ, ஆண்டவருடைய பரிசுத்த வேதத்தை அசட்டையாய் நினைக்கிறார்களோ, ஜெபம் நடக்கும்போது அத பரவாயில்ல, ஜெபம் தானே நடக்குதாங்க, பைபிள் தானே படிக்கிறாங்க, பாட்டு தானே பாடுறாங்க அப்படின்னு சொல்லி, ஆராதனை தானே பண்றாங்க, நிறுத்தி போலாம் விடு, மல்லமா போலாம் விடு அப்படின்னு சொல்லி, யார் ஒருவர் ஆண்டவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, இந்த வார்த்தைகளை அசட்டையாய் நினைக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்? பீறி போடுவேன் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை நீ மீறி நடக்கிறதுனால அவர்கள் வெட்டுண்டு போவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அது மாத்திரம் அன்பானவர்களே, நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தெல்லாம் அப்படியே படிச்சுனே வாங்க. மேல இருக்கிற 33, 34 வசனங்கள்லாம் படிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரை குறித்து மோசேயினிடத்துல சொல்லுகிறார், அவன் தேசத்தை விட்டு வெளியே தள்ளி கல் எறிய உண்டு அவன் சாக கடவன் என்று சொல்லி, அதே போல அந்த இடத்துல நடக்கிறது. ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகளை இன்றைக்கும் உனக்கும் எனக்கும் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்துல இனி காலம் செல்லாது. இனி ஒரு நாள் வருகிறது, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்த மாசம் வரைக்கும், அடுத்த வாரம் வரைக்கும் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள். அதே 15 அதிகாரத்துல 39 படிங்க. 39, 15:39. You shall have the tassel, that you may look upon it and remember all the commandments of the Lord and do them. And you may not follow the hollowness to which your own heart and your own eyes are inclined. Amen. 40 படிங்க ஒருத்தரே. And that you may remember and do all my commandments and be holy for your God. I am the Lord your God who brought you out of the land of Egypt to be your God. I am the Lord your God. 41 படிச்சு பாருங்க. 41 படிங்க. I am the Lord your God. I brought you out of Egypt to be your God. I am the Lord. நான் உன்னை எங்கிருந்து கொண்டு வந்தேன், என் கற்பனைகளை நீ எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி நீ நிலைச்சு நிற்கணும். 39 படிங்க. நீங்கள் பின்பற்றி சோர போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகள் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். கண் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துராதீங்க. உங்க இருதயம் நினைக்கிறபடி நீங்க ஏதோ ஒரு வழியை காட்டிக்கின்னு அந்த வழியிலே போயிடலாம் அப்படின்னு இருந்துராதீங்க. ஆண்டவருடைய கற்பனைகளின்படி உங்களுக்கு தொங்கலாக புதிய ஆடைகளை அணிந்தவர்களாய் விசேஷித்த ஒரு தொங்கல் ஒன்று வரும். பழைய பாட்டு புத்தகத்துல பழைய பாட்டு ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி விசேஷமான கற்பனைகளை கொண்டு நீங்களும் நானும் நடவுங்கள் என்று சொல்கிறார். 40வது வசனம் படிங்க. வேற ஒருத்தர் படிங்க. 15:40. நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கடைபிடித்து கவனமாய் நடக்கிறதுனால ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தத்தை அவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியவான்மானவர்களே உனக்கும் எனக்கும். ஆண்டவருடைய சத்திய வேதத்தில் இருக்கிற அந்த கற்பனைகளை கவனமாய் கேட்டு நடக்கிறதுனால, அதுல நீங்களும் நானும் நிலைத்து நிற்கிறதுனால பைபிள் சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாய் மாறிவிடுவோம் அவருடைய வார்த்தையின் பிரகாரம். 41 என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்க தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார்.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி மோசேயினுடைய சொல்லி உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்றால், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்றால், வெறும் பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. நான் பாரம்பரியத்தில் கிறிஸ்தவன், நான் ஆதியிலையும் கிறிஸ்தவன், ஜாதியிலையும் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பானவர்களே. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்ல, கிறிஸ்து நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலும் கூட அநேக சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு தலை சிறந்த ஒரு போதகர் அவர் சொன்னார், அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரை ஒருவரில் ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொல்லி சத்திய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கிய அன்பானவர்களே. உபாகமம் டியூட்ரானமி 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு பலன் இருக்கணும் இல்லையா? அதை ஆண்டவர் தராரு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஆசீர்வாதத்தை. அதை நீங்களும் நான் கடைபிடிக்கணும். 7th chapterல 9th word. Know therefore that the Lord your God is God. He is the faithful God, keeping his covenant of love to 1,000 generations of those who love him and keep his commandments. ஆமான்மானவர்களே, உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. நீங்களும் நானும் எத்தனை தலைமுறை பார்த்திருக்கிறோம்? 2 தலைமுறை பார்த்திருக்கிறோம். மிஞ்சி போனா 3 தலைமுறை, மிஞ்சி போனா 4 தலைமுறை, அவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் கடைபிடித்து வந்தால் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. அவரை நம்பி அவரை சார்ந்தவர்களை ஒருபோதும் தேவன் கைவிடுகிறதே கிடையாது. 1000 தலைமுறைங்க, எண்ணி பார்க்கவே முடியாது. நம்முடைய சந்ததியாய் வருகிறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோமே, நம்முடைய முன்னோர்கள் யாரோ ஒருவர் விசுவாசத்திற்குள்ளே நம்மை நடத்திருக்கிறாங்க. அதை தேவன் ஞாபகம் வச்சிருக்கிறார். ஒருவேளை நீ நான் மறந்துடலாம், நாம செய்த நன்மைகளை மனுஷன் மறுக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் அவர் மறக்கிறதே அல்ல. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா, அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு. அவர் ஒன்றையும் மறக்கிறது இல்லைங்க. நாம செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் சம்பளம் உண்டு, நாம செய்த ஒவ்வொரு தீமைக்கும் சம்பளம் உண்டு. எல்லாவற்றைக்கும் ஏற்ற காலத்திலே உனக்கும் எனக்கும் தரவல்லவராய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கடைபிடித்து நடக்கும் போது 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். 2 Kings அங்க வாங்க. 2 King 18th chapterல 5-6 அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து அவங்க வேத வசனம் சொல்கிறது. எசேக்கியா ராஜாவை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ பிரச்சனை வந்தது, எத்தனையோ குழப்பம் வந்தது. தேவனிடத்தில் ஆயுசு நாட்களை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? 2 King 18th chapterல 5 and 6 இங்க என்ன சொல்லுது பாருங்க. சத்தமா இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிங்க. Hezekiah trusted in the Lord, the God of Israel. Judah never had another king like him, either before or after his time. He was faithful to the Lord and never disobeyed him, but carefully kept all the commands that the Lord had given Moses. 7th one என்ன சொல்லுது? So the Lord was with him, and he was successful in everything he did. He rebelled against the emperor as Assyria and refused to submit to him. கர்த்தருடைய கற்பனைகளை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதிருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை இங்க காட்டுறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 5, 6, 7. அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின்
எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், நல்ல கவனிங்க, அவன் தேவனை விட்டு தேவனுடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காமலும் அவரை சார்ந்திருந்து அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த நீதி நியாயங்களை எல்லாவற்றையும் இந்த எசேக்கியா ராஜா கடைபிடித்து வந்தார் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறார். அதனால 7வது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் தேவன் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். அவர் போகிற இடம் எங்கும், நல்ல கவனிங்க, அவர் கற்பனைகளை கடைபிடிக்கிறதுனால, தேவனுடைய சத்திய வசனத்திற்கு செவி கொடுக்கிறதுனால, அந்த ராஜா எங்கெல்லாம் போனாரோ எங்கெல்லாம் வந்தாரோ எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எங்கும் அவனுக்கு அனுகூலமா இருந்தது. எல்லாத்தையும் ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா மாத்தி கொண்டு வந்தார். அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் யாருக்கும் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கற்பனைகள் என்னோடு கூட இருக்கிறது. அவர் என்னை, என் தலையை உயர்த்துகிறவர். நான் அவரையே நம்பியிருப்பேன், நான் அவரையே சார்ந்திருப்பேன். இதுதாங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில வேணும். நம்முடைய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேணும். அன்றைய சத்தியத்திற்கு காலையில ஏஞ்ச உடனே என்ன செய்யறோமோ இல்லையோ, ஒரு வசனமாவது படிச்சு அதை தியானம் பண்ணி அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாய், வெறும் பைபிளை படிச்சுட்டு மூடி வச்சிருது இல்ல, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போறது இல்ல. ஒரு வசனம் என்ன சொல்கிறது, அந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்கிறேன். இன்னைக்கு என்ன அருமையான வசனம் படிச்சோம். ஆண்டவரே, என் கால்களை ஆண்டவரே உமது அகலமான பாதையில என்னை நடத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த நாள் முழுதும் என்னை செய்யுங்க ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையே இந்த நாள் முழுதும் நாம தியானிப்போம் என்று சொன்னால் தேவன் அப்படியே உன்னையும் என்னையும் நடத்துவார். அவர் அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கர்த்தரையே சார்ந்திருந்தாராம், அவரையே நம்பியிருந்தாராம். ஆக பிரியமானவர்களே, தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். சங்கீதம் 19 அதிகாரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. சங்கீதம் 19 அதிகாரத்துல 19:7 and 8 அங்கே அதாவது அவருடைய கற்பனைகளை செய்யும்படிக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்கள் தான், ஈஸியான காரியங்கள் தான். Psalms 19:7 and 8. The law of the Lord is perfect, reviving the soul. The statutes of the Lord are trustworthy, making wise the simple. The precepts of the Lord are right, giving joy to the heart. The commands of the Lord are radiant, giving light to the eyes. Amen. Hallelujah. என்ன சொல்லுவாங்க? 19:7 and 8, 7, 8, 19. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், அது குறைவே இல்லாதது, குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதியை ஞானியாக்குகிறதும். ஓ, பைத்தியக்காரரை கூட ஞானியாக்குகிறதா இருக்கிறது. 7வது வசனம், 8வது வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்ணை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய கண்களை தெளிவுள்ள கண்களை மாத்திரங்க. பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போறது, கேட்டா கூட கேட்காத மாதிரி போறது. ஐயோ நான் கேட்டனே, ஐயோ நான் சொன்னனே, மதிக்காம நாம போகிறது. கர்த்தருடைய கற்பனையை நீங்களும் நானும் கேட்டு விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய கண்களில தேவன் தெளிவு கொடுக்கிறவரா இருக்கிறார். அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஆமன்பானவர்களே, ஊர்ப்புள்ளிய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தாவனா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் திக்கற்றவர்களா இருக்கிறார்களோ, யார் ஒருவர் கதியில்லாது இருக்கிறார்களோ அவர்களை நீங்களும் நானும் விசாரிப்போம் என்று சொன்னால் தூரத்தில் இருக்கிற தேவன் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர் நம்முடைய பிள்ளைகள் தானாய் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம்ம யாராய் இருந்தாலும் அவர்களை உண்மையாய் நேசிக்கிறவர்களாய்,
நல்ல மனசாட்சியோடு கூட நேசிக்கிறவர்களாய் அன்பு செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் கடைசி நாள் வரைக்கும் உன்னையும் என்னையும் பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். 119வது சங்கீதம் 127வது வசனம் சொல்கிறது, பொன்னிலும் ஆண்டவரே அதிகமாய் உம்முடைய கற்பனைகளிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. பொன்னு வெள்ளியை காட்டிலும் ஆஸ்தியை காட்டிலும் எனக்கு இருக்கிற சொத்தை காட்டிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கற்பனைகளில் நான் அதிகமாய் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதே 119வது சங்கீதத்தில் 143வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளிலே நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீது மகாராஜா சொல்றாருங்க, ஆண்டவரே பொண்ணு இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கற்பனைகளிலே நான் ஆண்டவரே மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகள் வழியாக, உம்முடைய சத்திய வசனங்கள் வழியாக. ஆக பிரியமானவர்களே, பிரசங்கி எக்லிசியஸ் 12th சாப்டர் பாருங்க, அங்க சீக்கிரமாங்க நீதிமொழிகளுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்க. பிரசங்கி 12வது அதிகாரத்தில் 13வது வசனம், அதாவது கடைசி தொகையை கேட்போமாக என்று சொல்கிறார். இந்த 12வது அதிகாரத்தில் நீங்க முதல்ல இருந்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் உண்டாக்கின ஒவ்வொரு வாலிப மகனுக்கு மகளுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், ஆபத்து உன் வாழ்க்கையில வராததற்கு முன்பதாக, இந்த பிரச்சனைக்குள்ள நீ போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னதாக, உனக்கு ஆபத்து விபத்து வராததற்கு முன்பதாக உன்னை படைத்த தேவனை நினை என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்பதாக, தேவன் தந்த அந்த ஆவியும் ஆத்மாவையும் அவரிடத்தில் போய் சேர்கிறதற்கு முன்பதாக உன்னை படைத்த தேவனை உன் வாலிப நாட்களே நினை என்று சொல்லிவிட்டு அவருடைய கற்பனைகளை குறித்து பிரசங்கி 12வது அதிகாரத்தில் 13வது வசனம், நீதிமொழிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற அதிகாரம் பாருங்க என்ன சொல்றாங்க. After all this, there is only one thing to say. Have reverence for God and obey His commands, because this is all that human beings were created for. Hallelujah. என்ன சொல்றது 12வது அதிகாரம் 13வது வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தாரு. இப்ப கடைசியில ஒரு சிலதை கேட்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷங்களில் விழுந்த கடமை இதுவே. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. நீ நான் செய்துதான் ஆகணும். ஏன்னா அவருடைய கற்பனை தான் உன்னையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் உன்னையும் என்னையும் உண்டாக்கி இருக்கிறது. அவருடைய கரம் தான் உன்னையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வாயிலிருந்து அந்த வந்த சுவாசம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆக்சிஜனோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆக்சிஜனை இன்றைக்கு ஆயிரமாய் பணம் கொடுத்து வாங்குறாங்க. இன்னைக்கு விற்க முடியாத எச்எல் பகுதியில ஆனந்தபுரத்துல ஒரு சகோதரியை தாயார எங்களுக்கு தெரியும். இல்லை என்று சொன்னாலும் 15 ஆண்டு காலங்கள் அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆக்சிஜன் வச்சிருந்தா இருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் எப்படியாய் அவர்களை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு தாயார், நான் இப்படியே இருந்து கூட என் தேவனை நான் விசுவாசிப்பேன். என் அப்பா என்னை கூப்பிடுகிற வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவருடைய வார்த்தைக்கு நான் விலகி ஓட மாட்டேன் என்று இன்றைக்கும் அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். 15 ஆண்டு காலங்களாக ஆக்சிஜன் ஒன்னு மாத்தி ஒன்னு இந்த 2 மூக்குல அவங்களுக்கு ஆக்சிஜன் வச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அவங்க இன்றைய நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறார்கள். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் கடைசியில பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அவருடைய கற்பனைகள் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் பைபிள படிக்கணுமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நாம. ஆனா பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 1 John 5th chapterல 3rd word, this is love for God, to obey His commands, and His commands are not burdensome. Hallelujah. நீங்க நான் ரொம்ப பேடனா நினைக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம்,
நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அன்பானவர்களே, மிக சுலபமாய் தருகிற வசனம். சரி, கடைசியா இதனுடைய முடிவு இல்லையா? அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறதுனால அந்த கற்பனைகளை கொடுத்த தேவன் எப்படி இருக்கிறார், உன்னை கடைசியில எங்கே கொண்டு போய் சேர்ப்பார், இதை பார்த்துட்டு நாம ஜெபம் பண்ணலாம். ரெவல்யூஷன் 22:13 and 14. நம்மை உண்டாக்கின தேவன், நமக்கு கற்பனை கொடுத்த தேவன், என் கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? மோசேயின் வழியாய் கொடுத்த அந்த கற்பனைகளில 10 கற்பனைகளில விசேஷமான கற்பனைகள் இல்லையா? அந்த தேவன் இன்றைக்கு எப்படியா இருக்கிறார், உன்னை நாளை உன்னை என்னையும் அந்த கற்பனைகளை கடைபிடித்து கவனமாய் நடக்கிறதுனால எங்கே கொண்டு போய் சேர்ப்பார், அதை பார்த்து நாம ஜெபிக்கலாம். 22, அதாவது ரெவல்யூஷன் 22:13 and 14. I am the Alpha and the Omega, the beginning and the end, the first and the last. Blessed are those who do not do His commandments, that they may have the right to the tree of life, and they may enter through the gates into the city. Hallelujah. இதுக்கு தாங்க அவருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிரு என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல 13:14. நான் அல்பாவும் நம்மை அழைத்த தேவன் சொல்றார், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவாவதற்கு, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு அதிகாரம் உள்ளவாகுவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்து கொண்டே வருகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவருடைய பரலோகம் என்னும் அந்த நகரத்திற்குள்ள, அந்த தேசத்திற்குள்ள உன்னை கொண்டு போகிற வரைக்கும் அவருடைய கற்பனைகள் உனக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னையும் என்னையும் அந்த பாக்கியமான இடத்திற்கு கொண்டு போவார் அன்பானவர்கள். அதுக்காக தான் அவருடைய கற்பனைகளை செய்ய நீ கவனமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மோசேயின் வழியாய் கொடுத்த கட்டளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவரே எங்கள் மேல் ஒரு விஷயம் கூட கிருபையாயிரும். ஆண்டவரே, மனமிரங்கும். ஆண்டவரே, தயவுள்ளவரே, 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிறவரே, எங்கள் மேல் அப்பா தயவாயிரங்கும் ஆண்டவரே என்று அவருடைய கற்பனைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட பயபக்தியாய் எல்லாருமாய் கண்களை மூடுவோம். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிற தேவன். The Lord is a God who is gracious to thousands people. அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த கற்பனைகளின்படி செய்ய நீ நானும் கவனமாய் இருப்போம். Let us all be stumpfully heard that through His voice. அவருடைய நகரத்திற்குள்ளே உன்னை என்னையும் கொண்டு போய் சேர்ப்பார். As He will enter with the gates of city. பாக்கியவானாய் பாக்கியவதியாய் உன்னை என்னையும் மாற்றுவார். So let us be a blessed people. ஜெபம் பண்ணலாமா? Let us all pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father, என் கற்பனைகளின்படி செய்யவும், you are the God who do according to my purpose, என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கவும், and you are the God who make us to walk in your commandments, என்னுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து வந்தால், and you have told, if you listen to my voice and walk, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். I will do not put you down and make you in the heads of high, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். and I will do not put you down and make you to the heads of high. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் என்று சொன்னீர். According to your purpose, I will give the rain to your city. நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். I will bless the work of your hands.
ஓ உனக்காக நான் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை திறப்பேன். And I will open the treasure to you in the deepest depth. நீயோ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று கட்டளை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. And you will be the creditors, not the debtors. இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. Let us all think about this promise and pray unto him. இந்த சத்தத்தை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Oh Father God, the people who are listening to your voice, we surrender them into thy hand. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Oh Father God, we surrender the family members who are watching through YouTube and Facebook. எங்களோடு கூட சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Oh Father God, you bless the families who are watching through us. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப ஆண்கள், பெண்கள் முதற்கொண்டு, கை குழந்தை முதற்கொண்டு எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender into thy hand all our family members, youth, youngsters into thy hand. O எங்கள் Lord. குடும்பத்தினுடைய ஒவ்வொரு கர்ப்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Father God, we surrender our family members, the people who their womb into thy hand. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். The God's children are from the heaven. கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் பலன் என்று சொன்னீர் ஆண்டவரே. You will bless the womb of your spiritual thing, O Lord. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னீரே. Father God, you have told, whoever come according to my purpose, and I will bless them in 1000 generations. எங்கள் ஒவ்வொருவரின் ஆண்டவரே சந்ததியின் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. Father God, you have mercy on our generations. எங்கள் கண்கள் சந்தானத்தை காணும்படியாய் செய்வீராக. Let me see our generations to generation. உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்கள், குற்றம், குறைகளை புருஷன் கூட நீங்க மன்னிங்க ஆண்டவரே. Father God, we surrender and forgive with all our iniquities which we have done. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் இரக்கம் வைக்காமற் போனால் யார் எங்கள் மேல் இரக்கம் வைப்பார் ஆண்டவரே? Oh Father God, if you do not have a compassionate on us, who will have a compassionate, O Lord? ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. If you are not there with us, we are nothing, O Lord. நீர் சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையில உயர்வு இல்லை ஆண்டவரே. If you do not tell, oh Father God, there is no high in our life, O உம்முடைய Lord. பிரசனம் தான் எங்களுடைய முகவரி ஆண்டவரே. Oh Father God, your presence are such a gracious thing into our life. ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் தான் எங்களுக்கு தகுதி ஆண்டவரே. Oh Father God, your presence are the purity in our life. ஒன்றுமில்லாதவர்களாகிய எங்களை உம்முடைய பிரசனம் உயர்த்திருக்கிறது ஆண்டவரே. Oh Father God, you are nothing, and in thy presence you are lifted us. உமக்கு கொடாகொடி நன்றி ஆண்டவரே. We give you tons of thanksgiving. பிறந்த நாள் கொண்டாடினவர்களை, திருமண நாளை கொண்டாடினவர்களை நாங்கள் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே. Oh Father God, we surrender the people who are celebrating their birthdays and going to celebrate. நாளை நாள் வயலட் மேருடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Father God, we give you the tons of thanksgiving that tomorrow my mommy is going to celebrate her birthday. இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you, Lord, that you blessed my mom with another blessed year. பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்க ஆண்டவரே. Yes, Lord, the people who are celebrating their birthdays, let the powerful and let the mighty things happen in their life. உம்முடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Father God, you turn people to according to your purpose, Lord. உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும், Till the life span, உள்ளத்தில மூச்சு இருக்கிற வரைக்கும் till the breath in our life, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழும்படியாய் உதவி செய்யுங்க. we will live according to Lord Jesus Christ, O Lord. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரும் கண்டு போக கூடாது ஆண்டவரே. Father God, no one should go into way in my family, O Lord. ஒவ்வொருவரையும் ஒரு புது வாழ்க்கையில நடத்தும் ஆண்டவரே. Bless each and every my people into thy will. மாய்மாலமான இருதயங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. Take away all the iniquity heart in their minds. சுத்தமான இருதயத்தோடு கூட அன்பு செய்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. Give them a pure heart that they would love, O Lord. உம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற்றும். We surrender our lives into thy hand. எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our family members into thy hand, O Lord. விசேஷமாய் தச்சம்மா குடும்பம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Especially we surrender
Chata's family into thy hands. விசேஷமா இயேசுராஜா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Especially we surrender Raju Mama's family into thy இந்த hands. ரெண்டு பெண் பிள்ளைகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. Bless both the little sisters of mine, O Lord. அவர்கள் வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை காண்பிப்பீராக ஆண்டவரே. Let the power and let the your will be done in their lives. உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have told, O Father God, I have opened the heavens into your hands. ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. Let the ears turn into thy will and your word of God. எங்கள் முழு குடும்பம் ஆண்டவரே உமது பரலோக நகரத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. We surrender our whole family and let each and every people see the glory of heaven, O Lord. எங்களுடைய 4 குடும்பமும் தச்சமாவுடைய 5 குடும்பமும் தேவனே உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. God, we surrender my whole family and let them see the heavenly of your இங்கே opening. பாடின செபித்த இசைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும். Bless the people who glorified your name and played for your word, O Lord. பெருமா மணி குடும்பத்தை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். I surrender my uncle auntie's family, Mary auntie and Mani uncle's family, O Lord. எங்க தெருவை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our area into thy hand. எங்க ஏரியாவை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. God, we surrender our area. எங்க தேசம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் We ஆண்டவரே. surrender our country into thy hand. இயேசுவுக்கு சொந்தமான தேசங்களாய் மாற்றும் ஆண்டவரே. Let the country turn to Jesus, O Lord. ஜீவனுள்ள தேவன் இயேசுவை அறிகிற அறிவை தாங்க ஆண்டவரே. Let them know that Jesus Christ is the Lord and let them have that mind, O Lord. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. Father God, you will do and we give you tons of thanksgiving. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியா Facebook வழியா யாரெல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. Father God, we pray and we bless the people who are watching through Facebook and YouTube. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தும் உமக்கே தருகிறோம். We give you all the glory and honor which belongs to you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus Christ we pray. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. அவருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாய் இருப்போம். Let us all turn according to the purpose of Lord Jesus Christ. தேவன் இயேசு 1000 தலைமுறை வரைக்கும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். He is the God who guides for every 1000 generations. அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நம்மை கைவிடவே மாட்டார். He will not forgive and he will not leave us according to his will and we will reach to his heaven. ஆதியும் அவரே அந்தமும் அவரே. He is the Alpha and Omega. அல்பா ஒமேகா அவரே இருக்கிறார். He is the beginning and the end. அவரையே சார்ந்திருப்போம் எசேக்கியாவை போல. So let us all be clinging upon him as how Ezekiel did. எல்லாருமே சேர்ந்து கடைசி பாடலை நன்றி சொல்லி நாம பாடுவோம். Thank you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Thank you Jesus. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாருமே சேர்ந்து தம்முடைய வலது கரத்தை இதயத்தின் மேல் வைத்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்னும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகல வழிநடத்துதலும் நம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற அத்தனை பிள்ளைகளோடும் என்றைக்கும் நிரந்தரமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Lord. ஹalleluya. ஹalleluya. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம். இருப்பதோ ஒரே ஒரு வாழ்க்கை, அதை இயேசுக்காகவே கொடுப்போம். அவர் கற்பனைகளை கைக்கொள்வோம், அதன்படி நடப்போம், வாழ்வோம் வாழ்வோம், இயேசுக்காக வாழ்வோம். அந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்வோம். Thank you, Lord. Yes. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து
வாழ்வு அது யாருக்காக கொடுப்போம்? இயேசுக்காக கொடுப்போம். நீங்க சொல்லுங்க, யாருக்காக கொடுப்போம்? இயேசுக்காகவே கொடுப்போம். அவருக்காய் கொடுத்து வாழும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே இந்த யூடியூப்ல மூலமாய் வாட்ச் பண்ணி கொண்டிருந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்க ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். God bless you all. Amen. God bless you. Be safe. God bless you. Thank you. Amen.